இப்போ நம்ம கோதுமை வடை செய்ய போகிறோங்க. அதுக்கு பாருங்கள், நான் இந்த கப்பில் 2 கப் மாவு எடுத்துக்கிறேன். பாருங்கள், 2 கப் மாவு போட்டேன். 2 கப் மாவுக்கு ஒரு 1/2 கப்பு இட்லி மாவு எடுத்துக்கலாங்க. ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாங்க. பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க நான். கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாங்க. அதுக்கு கொத்தமல்லியும் நமக்கு ஒரு கையளவு போட்டுக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவு போடலாங்க. ஒரு 2 வரமிளகாய் போடலாங்க. கிள்ளிட்டு போட்டுருங்க. உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளவு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சோடா உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கலக்கி இப்போ நம்ம தண்ணி விட்டு கலந்துக்கலாங்க. மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க. அதேமாதிரி ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கலந்து வச்சிடலாங்க. கலந்து வச்சுட்டு இப்போ எண்ணெய் காய வைக்கலாம். பாருங்கள், இப்போ வானல் வச்சுருக்கோம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாவில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து, இது பெரிய ஸ்பூனுங்க, நான் 1 ஸ்பூன் விட்டுருக்கேன். 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. இணைச்சி வச்சுட்டுங்க. கையில் தண்ணி ஈரம் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வடை எடுத்து போடலாம். சுத்தமாக கையில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படியே கலந்து விடுங்க, திருப்பி விடுங்க. எண்ணெய் நார்மல் ஹீட்டில் தாங்க இருக்கணும். ஓவராக ஹீட் வச்சிங்கன்னா தீஞ்சிரும். ரொம்ப கம்மியாக வச்சிங்கன்னா எண்ணெய் எடுத்துரும். அதனால் நார்மல் ஹீட்டு பாருங்கள். இந்தளவு வானோன்னா எடுத்துடலாம். நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துடலாங்க. பாருங்கள், இப்போ வடை ரெடிங்க.